ஓம் டிவைன் வைப்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அதாவது கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீராத கண் திருஷ்டி போகிறதுக்கு எளிய பரிகாரம் என்னென்ன நம்ம வீட்டிலையே பண்ணலாம் அப்படின்றது. அதாவது ஒருத்தவங்களுக்கு வீட்டில் கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா, ஒருத்தவங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குது, யாராவது தீய கண் அப்படி பட்டிருக்கு அப்படின்னாலே வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாற்றி என்ன பண்ணணுன்னா, உடல்நல பிரச்சனை ஏற்படும். அதுக்கு நம்ம எளிய முறையில் பரிகாரங்கள் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் வீட்டில் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்தில் நம்ம விளக்கேற்றுவோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் ஒரு கற்பூரம், ஏலக்காய் துண்டு ஒரு 5, அதோட ஒரு கிராம்பு 7 துண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு சாம்பிராணி புகை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு எரிய வைக்கணும். எரிய வைக்கும் போது அந்த வீட்டில் அந்த ஒரு சாம்பிராணி புகையோட இந்த நறுமணம் வரும். அதை வீட்டில் எந்தெந்த இடத்துல தெய்வீக நடமாட்டம் இருக்கோ, அதாவது உங்களுடைய பூஜை அறை, உங்களுடைய சமையலறை, அதே மாதிரி உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கா, அது தோட்ட பக்கம், வீடு அருகால், அது மாதிரி உங்கள் படுக்கை அறை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த தூபத்தை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இது என்ன பண்ணிக்கும்னா அப்படியே இழுத்துரும். அப்போ உங்களுக்கு வீட்டு ஃபுல்லாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மூலயமா சில கண் திருஷ்டிகள்லாம் விலக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு யாரோ வராங்க, இப்போ ஒரு புதுசாக குழந்த பிறந்திருக்கும் இல்லைங்களா, சில பேர் வீட்டில் அந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்கு, அவங்கள பார்க்க வரவங்க ஒரு சில பேர் நல்லா நல்ல எண்ணங்களோடு வரலாம், ஒரு சில பேர் இவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படி கூட நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் என்ன பண்ணலான்னா, அந்த குழந்தைங்களுக்கு, அதாவது நான் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சின்ன குழந்தைங்க அவங்கெல்லாம் இப்போ நைட்டில் சில குழந்தைங்க அழுதுட்டு இருப்பாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, கண் திருஷ்டி ஆகிருக்கும் போல இருக்குது, சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நைட்டில் ஆழம் கரைப்போம் இல்லைங்களா, அந்த ஆழத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெத்தலை, அதோட 2 காய்ந்த மிளகாய், அதோட ஒரு கற்பூரம், இது எல்லாத்தையும் வச்சு யாராவது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்களை கூப்பிட்டு ஆழம் சுற்ற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு அவங்க அம்மாவோட, அதாவது இந்த குழந்தையோட தாயோட கல்லுப்பு ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். அந்த ஆழம் சுற்றின அந்த பெரியவங்க அவங்களே அந்த குழந்தைக்கு மேலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த கல்லுப்பை சுற்றி அவங்கள வெந்நீரில் குளிப்பாட்டுவீங்க இல்லையா, நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிப்பாட்டணும். அந்த மாதிரி அந்த வெந்நீரில் அந்த கல்லுப்பை போட்டு கரைச்சிட்டு அன்றைக்கி நைட்டு அந்த குழந்தை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லபடியாக தூங்குவாங்க. இதன் மூலயமா நியூ பார்ன் பேபி, அதாவது குழந்தைங்க இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு திருஷ்டி அப்படி கழிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் 5 வயசு குழந்த இருக்காங்க, 6 வயசு குழந்த இருக்காங்க, அவங்களுக்கு சும்மா சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது, கொஞ்சம் திருஷ்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே கிடையாது. அதே கல்லுப்பை ஒரு கைப்பிடி எடுத்து பெரியவங்க அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் சுற்றி அப்படி கூட கல்லுப்பு வச்சு சுற்றி போடலாம். அந்த குழந்தைங்களுக்கும் திருஷ்டி விலகும். அடுத்து என்னென்னா, இப்போ நம்ம வெளியில் போகிறோம், பெரியவங்களுக்கு இது நான் சொல்கிறேன், பெரியவங்களோ சின்ன பசங்களோ யாராக இருந்தாலும், இப்போ நம்ம வெளியில் போகிறோம், நிறைய பேர் நல்ல பார்வையோடு நம்மளை பார்ப்பாங்க, சில பேர் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், நம்ம இப்படி இருக்கானே அப்படி இருக்கானே அப்படின்லாம் நினச்சாங்கன்னா நமக்கு சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம், இல்லை உடல்நல குறைவு ஏற்படலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தடுக்க நீங்கள் என்ன பண்ணலாம், நெத்தியில் ஒரு சந்தனமோ ஒரு குங்குமமோ இல்லைனா ஒரு திருநீரோ, இல்லைன்னா நீங்கள் நாமம் போடுறவங்களா இருந்தால் நாமம், இல்லை பட்டை அணியிறவங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு போகலாம். சாமி கும்பிட்டுட்டு ஒரு திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம், வரலாம். அதன் மூலயமா சில கெட்ட சக்திகள் உங்களை நெருங்காது. அடுத்து சில பேர் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் கருப்பு கயிறு கட்டி விடுவாங்க. அதுவும் நல்ல விஷயம்தான். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தீய சக்திகள், இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பாசிட்டிவ் எனர்ஜிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், காலில் கருப்பு கயிறு கட்டலாம், இல்லை கையிலையும் கட்டிக்கலாம். சரிங்களா? அதன் மூலயமாவும் கண் திருஷ்டி விலக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து, இல்லை எங்கள் வீட்டில் சின்ன சின்ன இரத்த காயங்கள் ஏற்படுது, இப்படி போனால் குழந்தை கீழே விழுந்துட்டான், இல்லை பைக்கில் அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வெண்கடுகு, அது கூட கல்லுப்பு, இது 2யும் சேர்த்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுருணும். இரவு நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி. காலையில் எழுந்து என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடணும், வாரி எடுத்துடணும். அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் 3 நாள் படுக்க போகும்போது எல்லா இடத்துலையும் வெண்கடுகும் உப்பும் கலந்து வீட்டில் எல்லா இடத்துலையும் தூவிட்டு, அடுத்த நாள் மறுநாள் காலையில் எழுந்தோடனே அது எல்லாத்தையும்
பெருக்கி எடுத்துடணும். இதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் 3 நாள் பண்ணிட்டு வந்தால் இதுலேருந்தும் நீங்கள் திருஷ்டியிலேருந்தும் நீங்கள் விலக வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு உங்களாலேயே கண் திருஷ்டிகள் நீக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கண் திருஷ்டி படம் கூட வாங்கி உங்கள் வீட்டு முன்னாடி வைக்கலாம்.